ஹலோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பப்ளிக் எக்ஸாம்க்கான ஒரு ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த 3 எக்ஸாம் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னது. ஸோ மேத்தமேட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு மாடல் கொஷின் பேப்பர் தான் அப்லோட் பண்ணோம். அந்த 2 மாடல் கொஷின் பேப்பர்ல இருந்து கிட்டத்தட்ட 90+ மார்க்குக்கு மேலே மார்க் எடுக்கிற மாதிரி தான் கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி சயின்ஸுக்கு 3 மாடல் கொஷின் பேப்பர் வச்சிருக்கேன். இந்த 3 மாடல் கொஷின் பேப்பரையும் நான் 1 by 1 அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் தனியாக அப்லோட் பண்ணுவேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சிருங்க. அது யாருன்னா சென்டம் எடுக்க நினைக்கிறவங்க. இதே எனக்கு வந்து ஒரு 100க்கு சொல்கிறேன், 75க்கு சொல்லலை, 100க்கு ஒரு 70+ எடுத்தால் போதும்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் நான் கொடுக்குற 2 மாடல் கொஷின் பேப்பர் மட்டுமாவது நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு 90+ வேணும் அப்படின்னா நான் 3 மாடல் கொஷின் பேப்பர் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த 3 மாடல் கொஷின் பேப்பரோட எல்லாத்தையும் நல்லா படிங்க, ஓகேங்களா? ஏன்னா இந்த வருஷம் 10th வந்து ரொம்பவே ஈஸியாக தான் கொஷின் கேட்குறாங்க. ஸோ மேத்தமேட்டிக்ஸ் தான் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் ஒன்று எல்லாம் ஈஸியாக இருக்கும், இல்லை டஃப்பாக இருக்கும், இல்லைனா எல்லாமே ஈஸியாக இருக்கும், மேக்ஸ் மட்டும் டஃப்பாக இருக்கும். பட் இந்த வருஷம் மேத்ஸே ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டாங்க. ஸோ சயின்ஸ் சோசியல் சயின்ஸ்லாம் டெஃபினெட்லி ரொம்ப ஈஸியாக தான் வரும். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் தைரியமாக படிக்கலாம். ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் படிங்க. அண்ட் புக் பேக் 1 வேர்டு ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் எல்லாமே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா யூனிட்டோடைய புக் பேக் 1 வேர்டு, ஒவ்வொரு சாப்டரில் உள்ள புக்குக்கு பின்னாடி உள்ள 1 வேர்ட் அண்ட் மேட்ச் த ஃபாலோவிங் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது. தென் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸில் உள்ள கொஸ்டின், அதுக்கடுத்து நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் படிங்க. இப்போ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, இதுலையும் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். மேக்ஸிமம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நான் 4 மார்க் 7 மார்க்கில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன். 2 மார்க்கை பொறுத்தவரை என்ன கேட்டிருக்காங்க, பற்சக்கரங்கள் பற்றி சிறு குறிப்பு வரைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் கியர்ஸ். அடுத்தது டாப்லர் விளைவு கேட்டிருக்காங்க, டாப்லர் எஃபெக்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் மென்ஷன் இட்ஸ் யூனிட்ஸ், ரியாக்ஷன் விச் இஸ் யூஸ்டு ஃபார் தி identification of alcohol, name the 3 types of neurons and find its location. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை தி பார்ட்ஸ் ஆஃப் ABCD in the given figure. கொடுத்துருக்க டயக்ராமில் ABCD என்ன அப்படின்னு கேட்பாங்க, இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் ஃபூலிஷ். நிறைய பேர் இப்போவுமே கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இதை படித்தா போதுமா, இதுதான் ஒரிஜினல் கொஷின் பேப்பரா, இதுதான் வருமா, ஸோ அந்த மாதிரி நிறையா கொஷின் வரும் கமெண்ட்ஸ். ஸோ தயவு செஞ்சு அப்படி கேட்காதீங்க. நம்ம கொடுக்குற எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுதான் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. பட் இதெல்லாம் படிங்க. ஏன்னா எது வரும்னே தெரியாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இதெல்லாம் ப்ரியாரிட்டைஸ்டு கொஷின், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் 100% இது வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எதெல்லாம் தெரில, இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இதில் எந்தெந்த கொஷின் தெரியும்னு விட்டுருங்க. அதெல்லாம் எதெல்லாம் தெரியலையோ அதை பாருங்க. ஸோ அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுறேன்னா அதை பாருங்க. அதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டோன்னா பார்ப்பீங்க, அந்த கொஷின்ஸ்ல எதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத பாருங்க. தெரியாத கொஷின் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை படிங்க. ஸோ அதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலையை தவிர ஒவ்வொரு வீடியோக்கு கீழே இது வருமா, நேற்று அது போட்டிங்களே அது வருமா, அன்னைக்கு அது போட்டிங்களே அது வருமா, ஸோ இது மட்டும்தான் வருமா, இதை மட்டும் படித்தா போதுமா, நான் ஒன்றுமே படிக்கல, இதை பார்த்தா என்னால் பாஸ் பண்ண முடியுமா, எதுக்கு இந்த கொஷின்ஸ்லாம்? ஸோ யூஸ்லெஸ் கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அதில் உள்ளதில் எது தெரியும் எது தெரியாது அதை பார்த்து தெரியாததை படிங்க, தெரிஞ்சதை ஓவராலாக ரிவிஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ ஓகேங்களா, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டிஎன்ஏ அது எல்லாமே தள்ளிட்டு அப்படியே போயிடுச்சு. டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் ஃபூலிஷ், டிஎன்ஏ, ஸோ ஸ்க்ராட்ச் எடிட்டர், ஸோ இது எல்லாமே பார்த்துக்கங்க. கம்பல்சரி கொஷின் என்ன கேட்டுக்காம பாருங்க. மேக்ஸிமம் கம்பல்சரி கொஷின் ஃபிசிக்ஸ்லேருந்து சம்ம தான் கேட்பாங்க, ஓகேங்களா? அடுத்தது ராக்கெட் ப்ரொப்பல்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்னது தான். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் சொன்னது தான். என்ன சார் நீங்கள் என்ன இம்பார்ட்டன்ட் போடல சொன்னதுன்னு சொல்கிறீங்க? நான் 1 மாதத்துக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டுட்டேன். இது வந்து நான் இப்போ லாஸ்ட் நேரத்தில் போட போகிறேனே தவிர நான் 1 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் எடுக்க நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்காக போட்டேன். நீங்கள் மேபி லாஸ்ட் நேரத்தில் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் போட்டேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் நான் சொன்னதுன்னு. ஸோ அடுத்தது அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் சொன்னது தான். மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ கன்ஃபார்ம் சொன்னது. அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கார்ஷன், இது அந்த அளவுக்கு நான் சொல்லலை. டிடர்ஜென்ட்ஸ் அண்ட் சோப்ஸ் இதெல்லாம் டெஃபினெட்லி வரும்னு சொன்னது. மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட்டு கன்ஃபார்ம் வரும்னு சொன்னது தான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் கன்ஃபார்ம் வரும்னு சொன்ன கொஷின். எத்தனோ பாட்டனி சொன்னது தான், அதோட இம்பார்ட்டன்ஸு. ஜென் தெரபி சொன்ன கொஷின் தான். 32 பாருங்க ஒரு சம்மு கேட்டிருக்காங்க. அடுத்து அப்படியே 7 மார்க் வந்தோம் அப்படின்னா இது
வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் சுற்றை விளக்கவும் கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக. டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ். நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. அவகோட்ரா விதியின் பயன்பாடுகள் ஏதேனும் இரண்டனை தருக. அது ரெண்டும் சேர்த்து. அப்படி இல்லை அப்படின்னா ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இரட்டை இடப்பெயர்ச்சி வினையின் வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சாலின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி, அவகோட்ரா லா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகோட்ரா லா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ், டைப்ஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ், ரியாக்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். முயலின் சுவாசம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். நான் சொன்னதுதான். சிறுநீர் பாதை தொற்று யூடிஐயின் விளைவுகளை கூறுக. டிஎன்ஏவின் உயிரியல் முக்கியத்துவம், இதய நோய்கள் ஏற்பட இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான். தவறான பயன்பாட்டுக்கு உள்ளான குழந்தைகள் பாதுகாப்பு, இதுவும் சொன்னது தான். ஸோ ரைட் நோட் ஆன் யூடிஐ. ரிங்ஸ் ஆஃப் கேட்லேஜ் ஃபவுண்ட், அது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரேபிட்டோடது. ஸோ அடுத்தது பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. precautions can be taken for preventing heart diseases. Approaches, any two approaches for protection of an abused child. ஸோ இது எல்லாமே சொன்னது தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சொன்னது தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா படிங்க. இன்னும் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, ப்ளஸ் பிடிஏ கொஸ்டினும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பிடிஏ கொஸ்டின் 6 செட் ஆஃப் கொஸ்டின் இருக்கும், அதையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு எல்லாம் இல்லை. இன்னும் 10 நாள் தான் நம்ம படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் கொஞ்சம் மாதம் ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் 11th தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 10 நாள் உங்களால் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிக்க முடியுமோ, ஸோ தெரிஞ்ச கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா பாருங்கள். நான் போடுறதுல ஒரு கொஸ்டின் தெரில அப்படின்னாலும் ஸோ அதையும் படிக்க ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ. நம்ம எஃபோர்ட்டே போடாமல் போகிறது வேறு, நம்ம எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது வருது வரல, அது ரெண்டாவது விஷயம். நம்ம எஃபோர்ட் போட்டு படிக்கிறோமா, ஸோ அதுதான் நமக்கு தேவை. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் படிங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்.